அக்யூட் டிசீசஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னெல்லாம் அக்யூட் டிசீசஸ்? ஃபீவர், கோல்டு, காஃப், லூஸ் மோஷன், ஹெடேக் அண்ட் வாமிட்டிங். இந்த மாதிரி டிசீஸ் வரும்போது நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக படுத்துருவோம். நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது, மூவ் பண்ண முடியாது. முக்கியமாக ரொம்ப கவலையும் பயமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துடுச்சு, நான் உடனே ஒரு மாத்திரை மருந்தை போட்டு நான் க்யூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நேச்சர் க்யூரில் அக்யூட் டிசீசஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய உடம்பில் டைஜஷன் ஆகாத உணவு இருந்தாலோ இல்லை நிறைய டாக்ஸின் சேர்ந்துட்டாலோ நம்மளுடைய உயிர் ஆற்றல் உடனே அதை வெளியே தள்ளணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். அதுதான் அக்யூட் டிசீசஸ். அது கோல்டாவோ லூஸ் மோஷனாவோ ஃபீவராகவோ வாமிட்டிங்காவோ வெளியே வரும். இட்ஸ் லைக் க்ளீனிங் அவர் பாடி. நிறைய வீட்டில் குப்பை சேர்ந்துடுச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணுவோம்ல. ஸோ நான் அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே ஓரமாக ஒதுக்கி வச்சுருவேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் மாத்திரை மருந்து போடுற கான்செப்ட். ஸோ மாத்திரை மருந்து இல்லாமல் எப்படி நான் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற செஷன் இன்றைக்கி 2 PM நடக்குது. ப்ளீஸ்